ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி. இது சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு ஒரு ஆனியன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது குக்கரில் நம்ம ஓப்பன் பாட்லேயே இது குக் பண்ணலாம். குக்கராக இருந்தால் டக்குன்னு ஒரு சவுண்டு மேக்ஸிமம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பொட்டேட்டோவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு தேங்காய், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ராவான கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் நம்ம தேவைக்கு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் இந்த கொத்தமல்லி போடுறோம் பார்த்திங்களா, நிறைய பஞ்சு, அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதில். இது கூட நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போடுறேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஓப்பன் பாட்லேயே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிரும். குக்கராக இருந்ததுன்னா ஒரு விசில் தான், அதுக்கு மேலே இல்லை. குக் பண்ணிடலாம். குக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ இது கூட நம்ம தேவைன்னா பீஸ் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.